ரீசெண்டாக ஒரு மாலில் இருக்க தேட்டருக்கு நான் படம் பார்க்க போயிருந்தேன். போயிட்டு வெளியே வரும்போது ஃபுல்லாக ஒரு மன உளைச்சலோடவே வெளியே வந்தேன். இன்டர்வல் டைமில் ஸ்நாக்ஸ் வாங்கலான்ட்டு வெளியே வந்தான். 350 ரூபாய்க்கு கம்மியாக அங்கே ஒரு ஸ்நாக்ஸ் கூட கிடையாது. ஒரு ஸ்மால் பேக்கேஜ் பாப்கார்ன் 350, ஒரு சமோசா 240 ரூபா, ஒரு காஃபி 200 ரூபா, ½ லிட்டர் வாட்டர் பாட்டில் 60 ரூபாய்க்கு விற்கிறான். ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் மேலேயும் 5 மடங்கு 6 மடங்கு விலை வச்சு விற்கிறான். இவன் எந்த தைரியத்தில் இப்படி விற்கிறான்? மாலில் மட்டும் இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லா தேட்டர்லையும் இப்படிதான் விற்கிறானுங்க. அப்போ உனக்கு எந்த தைரியத்தில் இவ்வளோ ரேட்டு கேட்குறானுங்க? அதை வாங்குறதுக்கு ஆள் இருக்குங்கிற திமிரு தானே. அப்போ அதை வாங்குறது யாரு? பணக்காரனுங்க, பணம் வச்சுக்கிறவனுங்க. ஸோ ஒரு 350 கம்மியாக இருக்கிறவன் அந்த தேட்டருக்கே அவன் குழந்தைய கூட்டிகிட்டு போக முடியாது. போனானா அங்கே அவன் எதையும் வாங்க முடியாது. அப்படி தானே. அப்போ இந்த உலகம் பணக்காரங்களை நோக்கி பணக்காரங்களுக்காக டிசைன் ஆகிட்டு இருக்கு. அவங்கள மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்காக உருவாகிட்டு இருக்கு. இங்கே காசு இல்லாதவனை கண்டுக்கிறது இல்லை, அவனை பற்றி யோசிக்கிறதும் கிடையாது. அதை வாங்குறவங்களும் அதை பற்றி யோசிக்கிறது கிடையாது. நீங்கள்லாம் அதை வாங்குற தைரியத்தில் தானே அவன் அவ்வளோ விலை கேட்குறான். இது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் இங்கே அப்படி தான் இருக்குது. நீங்கள் அதை வாங்காமல் விட்டா அவன் ஆட்டோமேட்டிக்காக விலை கம்மி பண்ணுவானா? சேல்ஸ் சுத்தமாக இல்லைன்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக விலையை கம்மி பண்ணுவானா? இங்கே நிறைய விஷயங்கள் அப்படி தான் போயிட்டுருக்கு. அப்போ இங்கே பணம் வச்சுருக்கிறவங்க மட்டும்தான் வாழணும், மற்றவன் எதுக்குமே ஆசைப்படக்கூடாது. அப்படி தானே. இந்த ஏற்றத்தாழ்வு தான், இந்த எக்கனாமிக்கல் இன்பேலன்ஸ் தான் இங்கே நிறைய குற்றங்களுக்கு, நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குது. மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கையை நீ உண்டோ அப்படின்னாரு பாரதி. அதுதான் இங்கே நடந்தது. 400 ரூபாய்க்கு என்னடா காஃபி? எதுக்கு அது? அவன் எப்படி அதை விற்கிறான்? இந்த உலகம் முழுக்க முழுக்க பணக்காரங்களை நோக்கி மட்டுமே போய் கொண்டிருக்கிறது. இந்த உலகம் முடியும் கூடிய சீக்கிரத்தில் ஏழைகள் வாழ முடியாத உலகமாக மாறிவிடும்.